வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோ ரெண்டு முக்கியமான டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் பையிங்க்கும் ஆப்ஷன் செல்லிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எது பெஸ்ட்டு, ஏன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்னொன்று என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியோட பேக் டெஸ்ட் டேட்டா வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க ஒரு ரூல் பேஸ்ட் சிஸ்டம் ட்ரேடிங்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த பேக் டெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் பையிங்க்கும் செல்லிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் பையிங்க்கு ஜஸ்ட் ₹250 இருந்தால் போதும். பேங்க் நிஃப்டி ஆர் எந்த ஆப்ஷனோட ப்ரைஸ் வாங்கும்போது ஒரு ₹10 மினிமம் ஜஸ்ட் கேபிட்டல் ஒரு ₹10 இருக்குது அப்படிங்கும்போது ஆப்ஷன் ப்ரீமியம் ஒரு லாட்டுக்கு 25 பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது ஜஸ்ட் ₹250 தேவைப்படும். இதே ₹5 இருக்கிறது இருக்கும், பட் அதெல்லாம் நல்லா ட்ரெண்ட் தெரிஞ்சால் தான் அந்த மூமெண்ட் அதெல்லாம் வாங்க முடியும், இல்லைனா டிகே ஆகிடும். ஸோ ₹250 மினிமம் கேபிட்டல் தேவைப்படும். டீசெண்டாக பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு ஓகே, உங்களுக்கு கரெக்டாக ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணுறீங்க அப்படின்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா செல்லிங்க்கு கேபிட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது தேவை அப்படிங்கும்போது 20,000 அட்லீஸ்ட் தேவைப்படும். ஏன்னா ஹெட்ஜ் பண்ணும்போது பை அண்ட் செல் பண்ணும்போது உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் கிடைச்சா 20,000 தேவை. நேக்கடாக செல் பண்ணுறீங்கன்னா 1.5 lakhs தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு பேங்க் நிஃப்டியில். இதே பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸுக்கு நமக்கு வேரி ஆகும், 3 lakhs 2 lakhs அந்த மாதிரி. குவான்டிட்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாட் சைஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைரெக்ஷனல் ட்ரெண்டு நல்லா தெரியணும். மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஆப்ஷன் செல்லிங்க்கு நமக்கு டைரெக்ஷன் தெரிய வேண்டியதில்லை, நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி எடுத்துடலாம். ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ ஆப்ஷன் பையிங்க்கு என்ன எனிமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டைம். ஸோ டைம் சப்போஸ் மார்க்கெட் நீங்கள் ஒரு டைரெக்ஷனில் போகும்ட்டு எடுக்கிறீங்க, பட் மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் போகாமல் அங்கேயே கன்சால்டேஷன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த ப்ரீமியம் டிகே ஆகிடும். அதாவது டைம் ஆக ஆக நமக்கு அந்த டைம் வந்துட்டு எனிமியாக இருக்கும். அதே ஆப்ஷன் செல்லிங்கில் டைம் ஃப்ரெண்ட்லி. சப்போஸ் மார்க்கெட் நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது, நம்ம எஸ்எல் ஹிட் ஆகிட்டு அப்படியே போயிட்டுருக்குன்னா ஆப்போசிட்டில் ப்ராஃபிட் வரும். வித் கன்சல்டேஷனில் இருந்தாலும் நல்ல டிகே கொடுக்கும். ஸோ அந்த டிகே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்க போகிறோம், அந்த பேக் டெஸ்ட் டேட்டா. ஸோ இது எப்படி, சப்போஸ் நம்ம வியூ தப்பாகிடுச்சு அப்படின்னா ஒரு மெத்தட் என்னென்னா ஆவரேஜ் பண்ணலாம். ஆவரேஜ் அது இன்ட்ராடேயில் தான், ஓவர் நைட்டில் ஆவரேஜ் பண்ணும்போது அது இன்னும் ரிஸ்க் ஆகிடும். இன்ட்ராடேயில் ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிடலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் செல்லிங்கில் பார்க்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம ரோல் அப் ஆர் ரோல் டவுன் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா தெரியணும். அது தெரிஞ்சால் நமக்கு ஆப்ஷன் பையிங் டைரெக்ஷனல் ட்ரேட் எடுக்கலாம். டைரெக்ஷனல் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர்ஸ், டைரெக்ஷனல் ஸ்ட்ரென்த்தை ஷோ பண்ணுற இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் மூவிங் ஆவரேஜ், கிராஸ் ஓவர், ஃப்ராக்டல், இந்த மாதிரி வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். செல்லிங்கில் நமக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியும் செல் பண்ணலாம். இது வந்துட்டு ஸ்ட்ராடல் ஆர் ஸ்ட்ராங்கிள் டெக்னிக்ஸ், ஹெஜிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது செல்லிங்கில் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ பையிங்க்கு வந்துட்டு கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும். ஏன்னா நம்மளோட டைரெக்ஷன் தப்பாகி கன்சால்டேட் ஆகுதுன்னா டிகேலேயே நமக்கு லாஸ் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கணும். செல்லிங்க்கு அக்கேஷ்னல் மானிட்டரிங்காக இருந்தால் போதும், எஸ்எல் வச்சுட்டு நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி பேக் டெஸ்ட் டேட்டா பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கம்பைன்டு ஸ்ட்ராட்டஜியாக போட்டு ரன் பண்ணியிருக்கேன் ஸ்டாக் மார்க்கில், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஓவரால் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். 2019 2,22,000. இது வந்துட்டு கேபிட்டல் இதுக்கு ஒரு 1 lakh தேவைப்படும். ஸோ 1 lakh இருக்கும்போது உங்களுக்கு 2 lakhs என்டையர் இயர்லி ரிட்டர்ன். அப்போ மந்த்லி பார்த்திங்கன்னா நமக்கு நான் ஆல்ரெடி இது மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்துருக்கேன், பட் இந்த ஸ்ட்ராட்டஜி அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 17,000, 41,000, 17,000, 39,000. இந்த 2021 பார்த்திங்கன்னா 3,28,000, 4,51,000 2020. 2022 பார்த்திங்கன்னா உங்களுக்கு -5,000 இருக்குது. ஆக்சுவலாக இது நான் 21ஆம் தேதி தான் இந்த டேட்டாவில் இருக்குது. ஆக்சுவலாக 21 வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜான்வரி 22 தனியாக ஒரு ஷீட்டில் ரன் பண்ணியிருக்கேன், அது காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் இது எப்படி ப்ராஃபிட் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன்ல நான் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா கம்பைன்டாகி ரிசல்ட்ஸ் வருது. 3 வேல்யூஸ் காமிக்கும் நமக்கு. இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ ஸ்ட்ராட்டஜி 1 ஸ்ட்ராட்டஜி 2 நெட் ப்ராஃபிட் சரிங்களா, இதுதான் இது. அப்போ டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2019 டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ வந்திருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படிங்கிறத பார்த்து அதோட நெட் ப்ராஃபிட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இந்த 1000 3000 2000 லாஸு 2500 லாஸு 134 லாஸு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கம்பைண்ட் ஆகி வரும். பட் மந்த்லி நமக்கு மோஸ்ட்லி ப்ராஃபிட் கொடுத்துருது எண்ட் ஆஃப் மந்த்து. பட் ட்ராடவுன் உங்களுக்கு ட்ராடவுனுக்குள்ளே போயிட்டு வருது, அது எவ்வளோ ட்ராடவுன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2019 டேட்டா. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ராஃபிட்டு லாஸ் வர நாள் உங்களுக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகி எண்ட் ஆஃப் மந்தில் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாக ப்ராஃபிட் தான். இந்த சைடு பார்க்குறது எல்லாமே ப்ராஃபிட் தான். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, 2 ஸ்ட்ராட்டஜி கம்பைன் பண்ணி இன்ட்ராடே மட்டும்தான் இது 2 ஸ்ட்ராட்டஜி கம்பைன் பண்ணி கொடுக்கறது. இப்போ நான் இந்த மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறேன், அதாவது ஜனவரி இது. ஸோ இந்த 2022 ஜனவரியில் 1200 லாஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் 2 இயர்ஸில் ஜனவரியில் தான் லாஸ் ஆகிருக்கு, 1300 rupees லாஸு சரிங்களா. அடுத்தது மார்ச்சில் 27000 ப்ராஃபிட்டு, ஏப்ரலில் பிப்ரவரியில் 38,000 ப்ராஃபிட்டு, மார்ச்சில் 27, ஏப்ரலில் இப்போ திருப்பியும் பார்த்திங்கன்னா இன்னும் 8 நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் டைம் இருக்குது நமக்கு. ஏப்ரல் இன்னும் முடியல. நான் 8ஆம் தேதி வரைக்கும் தான், இது 7ஆம் தேதி நேற்று வரைக்கும் தான் எடுத்திருக்கேன் டேட்டா. இப்போ மார்னிங் 7 o'clockங்கிறனால உங்களுக்கு இன்னைக்கு எண்ட் ஆஃப் டேல ரன் பண்ணால் தான் 8th டேட்டா வரும் சரிங்களா. இப்போ இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு 63,000 ப்ராஃபிட் இருக்குது. இது வந்துட்டு 1 lakhக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட இது. ஸோ இதோட மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்திங்கன்னா 17,000. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி லாஸ் ஆகுது அப்படின்னா 17,000 உங்களோட ட்ராடவுன் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட்குள்ளே வரும். ஸோ இதோட பிஎன்எல்லாம் பார்க்கலாம் எப்படி இருந்தது அப்படின்னு ஜனவரியிலேருந்து. ஸோ ஏப்ரல் 7ஆம் தேதி 500 2800 1000 இதெல்லாம் நீங்கள் ரூல் பேஸ் தான், நீங்கள் போட்டுட்டு அப்படியே விட்டுறணும். இதை வந்துட்டு மானிட்டர் பண்ணவெல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு டைம் வந்துட்டு மானிட்டர் பண்ணணும், ஒரே ஒரு அலர்ட் வச்சு அது என்ன அப்படிங்கிறது நான் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 3000 4ஆம் தேதி 3000 லாஸு. இது 2 ஸ்ட்ராட்டஜியில் இது 300 ஸ்ட்ராட்டஜி லாஸு, இது 3000 லாஸு. ஸோ இங்கே ஏன் நான் 2 ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு லாஸ் ஆகும்போது இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் வந்துடும் சரிங்களா. சில டைம் ஒஸ்ட் கேஸில் தான் 2 ஸ்ட்ராட்டஜியும் லாஸ் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் லாஸ் ஆகும்போது அதுக்காக தான் இந்த ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். இது 109,666. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இப்போ ட்ராடவுன் இருக்குது, அதுதான் 1,500 ஏதோ லாஸில் இருந்தது. இன்னும் இந்த மாதம் இன்னும் முடியல. ஸோ போன மாதம் பாருங்கள் மார்ச் 7,000. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் 200 லாஸு, இதில் 7,000 ப்ராஃபிட்டு, இதில் 300 லாஸு, இதில் 1,500 ப்ராஃபிட்டு, இதில் 19 லாஸு, இதில் 1,200. ஸோ நெட்டு 7,000 1,200 1,200 1,500 2,000. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் 1,500 லாஸு, ஒரு ஸ்ட்ராட்டஜியில் 85 ப்ராஃபிட், 36 344. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரெண்டுமே ப்ராஃபிட்டு. இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுமே டபுள் சைட் லாஸு. ஸோ நெட்டு இங்கே பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு 2,500 2,300 3,000. ஸோ இந்த மாதிரி இதுதான் ட்ராடவுனுக்குள்ளே போகிறதுங்கிறது. அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டினியூஸாக நமக்கு லாஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் மேக்ஸிமம் ட்ராடவுன். ஸோ இதெல்லாம் ஓகே, உங்களுக்கு இந்த ட்ராடவுன் நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க தான் உங்களுக்கு இதுக்குள்ளே வந்துட்டு சஸ்டைனே பண்ண முடியும். ஏன்னா நம்ம இது ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம், பட் சில டைம் என்ன 2-3 நாள் லாஸ் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ இது 1,800 3,200 1,500. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் 3,000 5,000 லாஸு, 5,500 6,000 வரைக்கும் லாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிப்ரவரியில் ரெக்கவர் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 12,000 ப்ராஃபிட்டு, 5,000 ப்ராஃபிட்டு, 2,000. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ப்ராஃபிட் வந்துட்டு லாஸ்க்குள்ளே போயிட்டு மீதி வர்றது தான் நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ 2 ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா 1,200 லாஸு, இந்த ஸ்ட்ராட்டஜியில் 2,000 ப்ராஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு தான் 2 ஸ்ட்ராட்டஜி நம்ம கம்பைன் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம
இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் இது தெரியாதவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி இது பண்ணிக்கங்க. புதுசாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா கோர்சஸும் ஃப்ரீயாக வாங்கிட்டு ப்ளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி இது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. எப்படி பேக் டெஸ்ட் டேட்டா இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மந்த்லி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் 1 lakh, இதுக்கு எவ்வளோ ட்ரா டவுன் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஷீட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ. எதாவது டவுட் இருந்தால் இது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.